தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் மட்டும் பாருங்கள். மக்கள் எல்லாமே பாருங்கள். மதுரையிலேருந்து தான் பேசுகிறேன். இப்போ நேற்று மலேசியாவில் நடந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு தமிழ் மக்கள் எவ்வளோ பேர் போய் சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்க விஜய்க்கு. இப்போ அடுத்து வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 2 கட்சி இருந்துச்சு, அது ஒரு கட்சியை உட்கார வச்சிட்டாங்க. ஒரு கட்சி தான் இப்போ மெயினாக இருக்குது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு எதிர்ப்பு இல்லைன்ற பதில் ஆளுங்கட்சி நல்லா இருக்கிற காசெல்லாம் ஊழல் பண்ணி ஆட்டையை போட தான் பார்ப்பாங்க. எதிர்த்து வந்திருக்காரு ஒருத்தர். நம்ம செஞ்சனால அவர் நம்மளுக்கு செய்ய வந்திருக்காரு. அதை நேற்று அவர் தெளிவாக சொல்லிட்டார் பேட்டியிலே. எனக்கு எவ்வளோ பண்ணாங்களோ 33 வருஷம் பண்ண என் கூட இருந்தவங்களுக்கு நான் 33 வருஷம் நீ கூட இருக்க வரேன்னு வராரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு அவர் தவிர்த்தோம்னா, ஏற்கனவே விஜயகாந்த் ஒருத்தர் தவிர்த்தனால தான் இப்போ நடுத்தருவு அங்கே நிற்கிறோம். அவர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஊர்லலாம் கேரளா மாநிலத்தில், கர்நாடகா மாநிலத்திலலாம் இவர மாதிரி இடத்துல கிடைக்கலன்னு ஏங்கி இருக்காங்க. மலேசியாவில் கூட இப்போ மலேசியாண்டா கூட ஜெயிக்கலாம் போல, அப்படி இருக்காரு. அப்போதைக்கு ஸ்பீக்கில் இருக்கார். அவ்வளோ லட்சத்தை விட்டு வராங்க. நீங்கள் அவரை வந்து பயன்படுத்துங்க கொஞ்சமாச்சு ப்ளீஸ்.